எங்க வீட்டுல பாத்திருக்கிற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கௌதம். கௌதம், தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க கௌதம். ரோகிணி, என்னாச்சு? ஏன் அழுகுற? சொல்லு ரோகிணி, எதுக்காக அழுற? ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லு. என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் ஆதிரை அண்ணி கூப்பிடுறேன், அவங்க கிட்ட சொல்லு. இல்ல இல்ல, நான் ஆதிரை அண்ணியே போய் கூப்பிட்டுட்டு வரேன், நீ அவங்க கிட்டயே சொல்லிடு. ஏய் ரோஹிணி, நீ கேட்ட டேப்லெட் எங்க தேடியும் கிடைக்கல. இப்போ உன் வயிறு வலி எப்படி இருக்கு? ஓ, இவளுக்கு வயிறு வலியா? அதனாலதான் இவ அழுதுட்டு இருக்காளா? என்கிட்ட டேப்லெட் கேட்டா. இவ கேட்ட டேப்லெட் என்கிட்ட இல்ல. நீ பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அவளுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரியா? சரிங்க அண்ணி. ஏய், என்னாச்சு ரோஹிணி? எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க? அண்ணி, நான் கௌதம வேண்டான்னு சொல்லிட்டேன் அண்ணி. கௌதம வேண்டான்னு சொல்லிட்டியா? ஏன் ஏன் அப்படி சொன்ன? ஹாஸ்பிட்டல்ல நடந்ததை நீங்களும் பாத்தீங்கல்ல. அண்ணன் பாத்திருக்கிற மாப்பிள்ளையோட எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா அண்ணன் உயிரையே விட்டுருவேன்னு சொன்னார்ல. அதுக்கப்புறமும் நான் எப்படி அண்ணே ரிஸ்க் எடுக்க முடியும்? நீ ரிஸ்க் எடுக்கணும், உங்க அண்ணன் உயிரை விடணும். இது கண்டிப்பா நடக்கும். அதுதான் என்னோட பிளானே. அண்ணி, எனக்கு என் அண்ணன் தான் அண்ணி முக்கியம். அவரை உயிரை விட கௌதம் மேல நான் வச்சிருக்கிற காதல் ஒன்னும் எனக்கு பெருசாவே தெரியல. அதான் கௌதம நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் அண்ணி. சரி, உன் மனச கல்லாக்கிட்டு காதல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட. உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரியான முடிவு. ஆனா இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீ இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன பண்றது அண்ணி? கௌதம நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே. அண்ணன் உயிருக்காக உன்னுடைய காதல உதறி தள்ளிட்டு வந்திருக்க. ஆனாலும் உன்னால உயிருக்கு உயிரான உன் காதலையும் காதலனான கௌதமையும் மறக்க முடியல. அதனாலதான் இப்படி அழுதுகிட்டு இருக்க, சரிதானே? அண்ணி, என்னால என்னோட காதல மறக்க முடியாதுதான், கௌதமையும் மறக்க முடியாதுதான். ஆனா அது எல்லாத்தையும் விட எனக்கு என் அண்ணன் தான் அண்ணி முக்கியம். இப்படியே கொஞ்ச நாள் அழுது அழுது என் மனச நான் மாத்திப்பேன் அண்ணி. என் காதல என் கண்ணீர்ல கரைச்சு அழைச்சிடுவேன் அண்ணி. ரோஹிணி, அழாத. இப்படி எல்லாம் உன் மனசை மாத்திக்க விட்டா அப்புறம் நான் நினைச்சது எப்படி நடக்கும்? இன்னைக்கு நைட்டே கௌதம் தான் வேணும்னு நீயே உன் வாயால சொல்றியா இல்லையான்னு மட்டும் பாரு. சொல்லு கண்ணு. அக்கா, எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். என்ன கண்ணு, என்னாச்சு? என்கிட்ட சொன்ன மாதிரி உன் மாமனார் கிட்ட பேசுனியா? அவர் என்ன சொன்னாரு? உன்ற நாத்தனாரோட கல்யாணத்தை தள்ளி போட சம்மதிச்சுட்டாரா? இல்லக்கா. என்ன கண்ணு சொல்ற? உன்ற புருஷன் தான் இதுக்கு சம்மதிக்க மாட்டாருன்னு பார்த்தா உன்ற மாமனாரும் சம்மதிக்கலையா? மாமாவை யாரும் பேசவே விடாம, அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட சொல்ல விடாம, இவரே கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட முடியாது, குறிச்ச தேதியில கண்டிப்பா கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா சொல்லிட்டாருக்கா. ஏன் கண்ணு, நீ தெளிவா பக்குவமா அவருக்கு எடுத்து சொன்னியா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டேன்க்கா. அவர் காதலையே போட்டுக்கல, ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை. என்ன சொல்ற கண்ணு? ஆமாக்கா,
நான் என்ன கேட்டாலும் சொல்லுன்னு எரிஞ்சு விழறாரு. என்னமோ எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. மனசுக்கு கஷ்டமா இருக்குக்கா. ஏன்க்கா அவர் மாறிட்டாரு? என்னோட பழைய பிரபுவா அவர் திரும்ப கிடைப்பாரான்னு கூட எனக்கு தெரியலக்கா. என்ன கண்ணு, நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கே மனசுக்கு பாரமா இருக்கு கண்ணு.